என்னுடைய சாட்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பாஸ்ட் வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. அவங்க ரொம்ப கர்த்தரை சார்ந்திருந்தாங்க. நம்மளாம் அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். என்னுடைய தாத்தா, என்னுடைய சித்தப்பா எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டு. அல்லேலூயா. அவன் நடந்தே தான் இருப்பான். அம்மாட்ட உட்காரு. நல்ல டிஃப்ரெண்ட். என்ன சொல்லுவான், இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைடா, எப்போ பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சுன்றாங்க. நம்ம நல்லா ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு கோயில் சர்ச்சு போகிறவங்களாம் கேட்பாங்கன்னு, ஏன்டா நீ சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு. நீங்கள சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை பார்க்குறீங்க. எனக்கு ஹார்ட்டுக்குள்ளேயே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. என் இதயத்திலே ஆண்டவர் இருக்கார். ஏன்னா நம்ம இப்படி தான் போய் சொல்கிறது. நிறைய நேரம் நமக்கும் ஆண்டவருக்கு உறவு சரியாகவே இருக்காது. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சுக்கிறது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு. உங்களுடைய லைஃப்லேயே தெரிஞ்சிடும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான். என்னுடைய அப்பா மெஜரா கோர்ஸில் வேலை பார்த்தாங்க. எங்கள் அம்மா வந்து சத்துணவு ஆசிரியராக இருந்தாங்க. எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. பணத்தை குறிச்சோ அல்லது வாழ்க்கையை குறிச்சோ அல்லது என் தேவையை குறிச்சோ எந்த கவலையும் இல்லை. நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு என்ன தேவைனாலும் வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. ஒரு குறைவும் இல்லை. ஆனால் 6வதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா வாலண்டியராக அவருடைய வேலையை எழுதி கொடுத்துட்டார். எங்கள் அம்மா மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா கிடைச்ச பணத்தை வைத்து அவர் என்ன செய்தார், ஒரு கடையை வச்சார். அப்புறம் உலகப்பரமான காரியங்களை செய்தார். எப்படி கெட்ட குமாரன் மாதிரி எல்லா காசு வாங்கிட்டு கொண்டு போய் அப்போ தான் சொத்தை வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் தூர்த்து போட்டது போல் இருந்த காசு எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இப்போ பைசாவே கிடையாது. இப்போ அவர் நினச்சிட்டார், இனி நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு குடும்பத்தை விட்டுட்டே போயிட்டார். அல்லேலூயா. நானும் எங்கள் அம்மா, என்னுடைய அக்கா 3 பேர் தான். எங்கள் அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தான். ஒரு தாய் எவ்வளோ முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய பசி, பிள்ளைகளுடைய கண்ணீர், தேவைகள் எல்லாம் தாய்க்கு தெரியும். அல்லேலூயா. ஸோ ரொம்ப எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என்னன்னா அவங்களால எல்லா வசதியும் கொடுக்க முடியாது. அதனால் இருக்கிறத சாப்பிட்டோம். வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. படிக்கிறதுக்கு ஆர்வமே கிடையாது. ஏன்னா ஆலயத்துக்கு போகிறதில்ல, ஆண்டவரை தேடுறதில்ல, ஜெபிக்கிறதே கிடையாது. எங்கள் தாத்தா வந்து பாஸ்டராக இருக்கனால நான் செக்கானி அப்பப்போ எப்போயாவது போவேன். போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் சண்டே அவர் வீட்டில் தான் சர்ச் நடத்துவார். அப்போ நான் போய் உட்காருவேன். பைபிள் எடுத்து வாசிக்க சொல்வார். எல்லாம் திறந்து வைப்பேன். வாயிலேருந்து சத்தமே வராது. அல்லேலூயா. ஸோ வராது. வந்து நறுக்குன்னு மண்டையில் கொட்டுவார். வாயை திறந்து வாசிடான்வார். நான் என்ன செய்ய மாட்டேன், நமக்கு கெத்து தானே முக்கியம். அல்லேலூயா. கை தூக்குனா கூட பக்கத்தில் பார்க்குறது, எவனா நம்மளை பார்த்தா கேவலமாக நினச்சிட்டாங்களான்னு. நம்மளே கேவலமாக தான் இருக்கிறோம். ஆனால் என்னென்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தல என்ன இருக்கு, பக்கத்தில் யாராவது பார்த்தாங்கன்னா நம்மளை ஏதாவது ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாருக்குள்ள இருக்கிறதா. உடனே பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இருக்கு பாஸ்டர். பாஸ்டரும் அப்படி தான் இருந்தார். அதனால் நம்ம இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, பாஸ்டரே அப்படி தானே இருந்திருக்காரு அப்படின்னு தயவுசெய்து யாரும் சாட்சியை வந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் வாலிப பிள்ளைகளாக வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உண்மையிலே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமே. நீங்களாம் ஸ்பெஷல். அல்லேலூயா. ஆமே. ஏன்னா நானும் இப்படிப்பட்ட மீட்டிங்கே போனது கிடையாது. ஆனால் உங்களை வாங்க வாங்கன்னு உட்கார வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா, நீங்கள் இப்போவே பயன்படக்கூடிய பாத்திரமாக மாறணும். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயசு ஆயிருந்த பிறகு தான் கத்தர். ஏன் காரணம்னா ஆயத்தம் இல்லை. அப்படி இருந்ததுனால கத்தருக்கு நாங்கள் என்ன செய்ய முடியல, நட்சத்திரங்களா ஒளிகளாக இருக்க முடியலை. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்குதாக தான் நான் சொல்கிறேன். பாசு சொல்கிறத பார்த்தோன்னே பாசு இப்படி பண்ணியிருக்கிறார், பாசு இப்படி பண்ணியிருக்கார், அதனால் நம்ம பரவாயில்ல அப்படின்னு யாரும் எடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. என்னை போல இருக்கக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. ஸோ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த சத்துணவு அரிசியை தான் சமைச்சு கொடுப்பாங்க. அதை டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் கிளாஸில் வந்து என்ன செய்ய முடியாது, எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே பயங்கர நாத்தெடுக்கும். அல்லேலூயா. அது எவனும் சாப்பிடவும் முடியாது. அதனால் நான் என்ன செய்வேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக போய் உட்காந்து சாப்பிடுவேன். ஒரு டைம் என் ஃப்ரெண்டு கேட்டான், இவன் மட்டும் என்னென்னத்தையோ கொண்டு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கான்டா,
இவன் டிஃபன் பாக்ஸை திறந்து என்ன செய்யணும், சாப்பிட்டோன்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வாய் தான் எடுத்து வச்சாங்க, அப்படியே துப்பிட்டாங்க. எப்படா இப்படி சாப்பிட்றேன்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. சில நேரம் எங்கள் அம்மா ஊருக்கு போனாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எங்களை யாராவது சொந்தக்காரன் வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அன்றைக்கி மதியம் நல்லா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி உட்காந்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி என்ன செய்வாங்கன்னா, எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சமைச்சு எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு போய் சத்துணவுல அரிசி சாப்பாடு கொடுக்குறத வாங்கிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் உட்காந்துருப்போம், ஒரு 10 பேர் உட்காந்துருப்போம். எனக்கு எங்கள் அக்காவுக்கு தட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சத்துணவு அரிசி வரும். அப்போ நான் கேட்பேன், அவங்களுக்கெல்லாம் அப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க, எங்கள் 2 பேத்துக்கு மட்டும் எப்படி கொடுக்குறீங்க? நீங்கள் டெய்லி சாப்பிட்றவங்க தானே, இன்னைக்கு என்னமோ புதுசாக அந்த சாப்பாடு கேட்குற, இதுதான் உனக்கு அப்படின்வாங்க. வேதனையாக வரும். ஆனால் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வர்ற கஷ்டத்தை பார்த்து நீங்கள் கலங்காதீங்க. எனக்கு பின்னாடி தான் புரிஞ்சது, அது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் தேவன் உங்களை ஒவ்வொரு இடத்துல உடைப்பார், உங்களை உருவாக்குவார். நீங்கள் நினைக்கிறீங்க சித்தி எதிரி, எங்கள் மாமா எதிரி, எங்கள் அப்பா எதிரி, எங்கள் அம்மா எதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களை உருவாக்குற இடமே அதுதான். உங்களை உடைச்சு உருவாக்குற இடமே அதுதான். நீங்க எவ்வளவு கர்த்தருக்கு உண்மையார்ந்து உடைப்பதற்கு நீங்க உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்தது. நிறைய சொல்லலாம், நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனாலும் என் வாழ்க்கையில நடந்த ஒரு நன்மையான காரியம் என்ன தெரியுமா? நான் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தேன். டாக்டர் ரஜினி பிரேம்ல தான் சொல்லி கிரேஸ் நர்சிங்ஹோம், அங்கதான் நான் வேலைக்கு போனேன். அப்ப எனக்கு கிடைச்சது, அவங்க சம்பளம் கொடுத்தது 500 ரூபா, ஸ்டார்டிங் 500 ரூபா. இந்த சம்பளம் என்ன நம்ம வாழ்க்கையில அப்படிலாம் என்னுடைய நண்பர்களாக சொல்லுவாங்க. ஆனாலும் நான் அங்கே போனேன். என் வாழ்க்கையில் அங்கே தான் ஒரு திருப்பமே வந்தது, மாற்றமே வந்தது. அல்லேலூயா. என்னை ஆண்டவர் அங்கே தான் உருவாக்குனார். என்னுடைய சம்பளம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அங்கே டெய்லி காலையில் ப்ரேயர் இருக்கும், அங்கே டெய்லி வேதம் வாசிப்போம். எங்களுக்கு பைபிள் டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். எங்களுடைய ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் நல்ல ஒற்றுமையாக ஒரு மனதோடு ஆண்டவரை துதிக்க, நல்லா ஜெபிக்க அப்படி இருந்தோம். அப்படியே எங்கள் மத்தியில் இருக்குதா பாருமேனப்பா சுரேஷ் பாஸ்டரோட ஒய்ஃப் லீடியா, அவங்க சிஸ்டர் அங்கே தான் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. அப்போ அவங்க என்கிட்ட ஒரு சாட்சி, இன்னமும் எனக்கு அது மறக்கவே மறக்காது. அவங்க படித்து முடிச்சுட்டு அவங்க ஸ்டாஃப் நர்ஸுக்காக ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க எல்லாம் ஆயத்தம் பண்ணி போயிருக்கிறாங்க. அந்த டைம் காலையில் கிளம்பி போகிறப்ப அவங்க தம்பின்னு நினைக்கிறேன், அவர் கேட்டார், நீ ரெடி ஆகிட்டியா, எல்லாம் படிச்சிட்டியான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்டார். நான் கேட்குறேன், நீ பதில் சொல்லணும். அவர் என்னென்ன கொஸ்டின் கேட்டார், எனக்கு அந்த கொஸ்டின் மறந்துருச்சு. ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் 2-3க்கு பதில் சொன்னாங்க. ஏதோ உனக்கு தெரியல, அவங்க தம்பி பதில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூக்கு போகிறாங்க. அவங்க தம்பி என்ன எல்லாம் கேட்டாரோ அது இன்டர்வியூவில் அப்படியே வந்தது. அல்லேலூயா. அவங்கள வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த சாட்சி நான் கேட்டேன். அப்போ தான் நான் யோசித்தேன், ஆண்டவரை இருக பிடிச்சோம்னா நமக்கு எல்லாமே ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், படிப்பில் ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஐயோ மற்றவங்கள காட்டிலும் நான் டிகிரி முடிக்கல, ஏதோ முடிக்கல, அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா நீ மகிமையாக எழும்பி பிரகாசிப்பார். நீ நல்ல கர்த்தர் உன்னை நீ பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஸோ எனக்கு இப்படிப்பட்ட சாட்சிகளாக நான் கேட்டேன். அப்புறம் நாங்கள் கூடி ஜெபிக்கும் போது திடீர்னு எங்களுக்கு டாக்டர் அம்மாவுடைய மாமியார், அவங்கள நாங்கள் நானான்னு கூப்பிடுவோம். அவங்க தம்பி நீ ப்ரேயர் பண்ணுனாங்க. எனக்கு நான் சொல்லிட்டேன், எனக்கு ப்ரேயர்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு. என்னடா கிறிஸ்டினா இருந்துட்டு ப்ரேயர் பண்ண தெரியாது, தயவுசெய்து நீ ப்ரேயர் பண்ணணுன்னே. சரி நான் நாளைக்கு ப்ரேயர் பண்ணுறேன். வேகமாக வீட்டில் வந்து பைபிளை திறந்து வச்சு அப்புறம் அந்த எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்த ஆண்டவர் ஜெபத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன். பரமண்டங்களில் இருக்க எங்கள் பரமபிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சும்மா அப்படியே பயங்கரமாக மனப்பாடம் பண்ணி நாளைக்கு போயிட்டு எப்படா ப்ரேயர் முடியும், நான் ஜெபிக்க போகிறேன். நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்ட்டு வேகமாக அந்த இதை மனப்பாடம் பண்ணி முடிச்சு ஆமேன்னு சொன்ன உடனே கொல்லுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் சிரிச்சாங்க. அப்பதான் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. அல்லேலூயா.
ஒரு ஆண்டோடைய பிள்ளையா இருந்துக்கிட்டு ஒரு ஜெபிக்க தெரியல, இது எல்லாம் ஜெபிக்கிற எப்படி ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், அந்த ஜெபம் முடியலை, அதை வச்சு நம்ம எப்படி ஜெபிக்கணுன்றதை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எனக்கு அப்போ சேம் ஆகிப்போச்சு. அப்போ அன்னையிலேருந்து நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே இனி நான் என்ன செய்வேன், உங்கள் வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன். அப்போல்லாம் என் ஜெபம் என்ன தெரியுமா, சில பேர் ஜெபிக்க சொன்னால் முழங்கால் போடுவீங்க, சத்தம் வராது. முழங்கால் பண்ணிட்டு 5 நிமிஷம் முழங்கால் பண்ணிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. ஆண்டோட பேசவே மாட்டீங்க. பைபிள் எடுத்தாலும் பைபிள் எடுத்து வாயை திறந்து வசனத்தை சத்தமா சொல்றது இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சத்தமா ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளவு சத்தமா வேதத்தை வாசிக்கிறீங்களோ, அது ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நாங்க ஜெபிச்சோம்னா 10 வீடு கேட்கும். அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு அபிஷேகம். உங்களுக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் ஜெபிக்க சொல்றாரோ, எப்படியெல்லாம் அது பண்றாரோ, தயவுசெய்து பண்ணுங்க. ஆமென். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்கல, ஜெபிக்கலைன்னா நிச்சயமா கர்த்தரிலிருந்து ஆசீர்வாதம் கிடையாது. அருமையா சிஸ்டர் அவங்க சொல்லும் போது, எவ்வளவுக்களவு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தாங்களோ அவங்கள கர்த்தர் பிளஸ் பண்ணார். அல்லேலூயா. ஸோ என்னுடைய வாழ்க்கையில இதை ஏன் இப்பதான் கடைசி, அந்த வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் தயவு செய்து கேளுங்க, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதற்கு காரணம் அப்படின்னு கேட்டா என்னுடைய மனைவி தான். அல்லேலூயா. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, நான் அவங்க இல்லை, நான் 8th ஸ்டாண்டர்ட் சொல்றேன், ஆனா எத்தனை எனக்கு தெரியல. 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நான் சொல்றேன், எனக்கு சரியா தெரியல. ஆனா அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். என்ன ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, எனக்கு வருகிற கணவர் ஒரு பாஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். அப்ப இருந்தே அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் என் கணவர் சேர்ந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். கிட்டத்தட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆகிற 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன அவர் காமிச்சிருக்கிறார், இவர் தான் உன்னுடைய கணவர்னு. உடனே ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்களா, தயவு செய்து இவரை மட்டும் கணவரா கொடுக்காதீங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஜெபத்துல போராடி இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், காமிச்சு கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இது அவங்களுடைய ஜெபத்துல மட்டும்தான். அதுக்கப்புறம் என்னுடைய அத்தையும் மாமாவும் எங்க அப்பாட்ட பேசி கட்டாயம் சலோமிக்கு உங்க மகனை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பேசிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்பா அம்மாவும் போய் என்ன செஞ்சிட்டாங்க, மாமாட்ட பேசிட்டாங்க, இவர் தான் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், வீட்டில் இருக்கிற எல்லாம் சட்டி முட்டி எல்லாம் பறக்குது. அப்புறமேட்டு அவங்களுக்குள்ள ஒரு 2 நாள் கொஞ்சம் அப்படியே காமாகி, அப்புறம் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாராம், உங்க அப்பா ஊழியக்காரர் சபை வச்சு நடத்துறாரு, அதனால தயவு செய்து நீ என்ன செய்யாத, நான் என்ன சொல்றேனோ அதை ஏற்றுக்கொள் அப்படின்னு. ஆனா அவங்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா, ஆண்டவரே இவரை நீங்க கொடுத்தா இவரை நீங்க என்ன செய்யணும், ஊழியக்காரரை மாத்தி கொடுக்கணும். உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆனா இவர் என்ன செய்யணும், ஊழியக்காரரா கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்யணும். நீங்க செய்ய வேண்டியது, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நீங்க செய்யறதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் உடைத்து உருவாக்கி அவருபடியே செய்வதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். அல்லேலூயா. 2 சாட்சிகளை கேட்டீங்க. 1 கர்த்தரை சார்ந்திருந்தனால அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். 2வது கர்த்தரை சாராம இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்தது, படிப்பை இழந்தேன், சில ஆசீர்வாதங்களை இழந்தேன். ஆனா என்னுடைய மனைவியினுடைய ஜெபம் என்னை உருவாக்கினது. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாலிப நாட்கள்ல உங்களுக்காக நீங்க தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, உங்க லைஃப் பார்ட்னருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் கர்த்தர் சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில எதையும் ஆண்டவர் இணைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனா அது நான் இப்படி சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டது, என் மனைவியுடைய அந்த நாள் அவங்க ஜெபித்த ஜெபம் என்னை கர்த்தர் உடைத்து உருவாக்கி நிக்க வச்சிருக்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்க லைஃப் பார்ட்னரும் தேவ சித்தமான ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. சோ நீங்க ஜாக்கிரதையா இருங்க, தேவனோடு ஐக்கியம் கொள்ளுங்க. யோசேப்ப கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருந்ததுனால, எப்போதும் கர்த்தரை சார்ந்து இருந்தனால, குழியில தூக்கி போட்ட பொழுது கூட கர்த்தரை சார்ந்திருந்தார். பொய்யான குற்றச்சாட்டு அவருக்கு கொடுத்த போது கூட அவர் சார்ந்து இருந்தார். ஆனா அவர்
ஆண்டவர் உயர்த்தின போது அவருடைய குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றினார். அந்த இடத்துல அவர் பழி சுமத்தல. அருமையா இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு இப்ப நெருக்கப்படுகிற காரியங்களை குறிச்சு, வாலிப தம்பி, உன்னுடைய தகப்பனா இருக்கலாம், உன் கூட இருக்கிற பிறந்தவங்களா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம், யாரையும் நீ பழி வாங்குற நோக்கத்தை பார்க்காத. நீ அவங்கள எப்படியாவது என்னை இப்படி பேசிட்டாங்களே அப்படி பேசிட்டாங்களே அவங்கள வைராக்கியம் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்காத. தேவன் நிச்சயமா அவங்க கண்களுக்கு முன்பாக, அவங்க குடும்பத்துக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மகிமையா உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க இல்லாத குறிச்சு, உங்களை வேதனைப்படுத்தின குறிச்சு அதை கசப்பா இருதயத்துல வைக்காதீங்க. மனுஷர்கள் அப்படிதான் இருப்பாங்க, குடும்பங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தரை மட்டும் நம்ம சார்ந்து இருந்தோம்னா, அவங்க மத்தியில, உங்களை தள்ளப்படணும்னு சொன்னவங்க மத்தியில, வேண்டாம் சொன்னவங்க மத்தியில, உன்னை தரக்குறைவா பேசினவங்க மத்தியில தேவன் உங்களை மகிமையா உயர்த்துவார். தேவன் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். கட்டாயம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மேன்மையா உயர்த்துவார். சோ கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த நாள்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் அருமையா 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பணி செய்கிறபடினால் இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவும் இல்லாட்டினாலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சோ தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நீங்களும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.